மரத்தில் மரம் வீட்டு மேலே மரம் விழுதுமே வெளியில் ஓடியாந்தேன் சார். வெளியில் ஓடியாந்தோடனே இலவ மஞ்சள் மரமாக தென்னை மரம் உடனே எங்கள் வீட்டுக்காரர் மேலேயே விழுந்துருச்சு சார். விழுந்தோடனே ஸ்பாட்லேயே கீழே விழுந்துட்டார். விழுந்தோடனே 108க்கு ஃபோன் பண்ணினேன், வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. திரும்ப கால் பண்ணால் ரோட்டோட்டில் எல்லாம் மரம் சார்ந்து விழுந்துருச்சுமா, வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா தான் 5 நிமிஷத்துலேயே அங்கனே விழுந்த இடத்துல இறந்துட்டாரு சார். அந்த பிள்ளைகளை வச்சுட்டு என்ன சார் பண்ணுவேன், வீடு இருந்துருச்சுன்னு காசு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளை பாருங்க சார், என்ன பாருங்க சார். இந்த வயசுல நான் தாலியா இருக்கணும்னு ஏதாவது இருக்கு சார், சொல்லுங்க. நல்லா இருந்தவர் இறந்து போயிட்டாரு சார். ஊர்ல கூட விசாரிச்சு பாருங்க, போய் சொல்லுங்க அவசியம் எனக்கு. என் பிள்ளைங்களை பார்த்து என்னைய பார்த்து ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா கவர்மெண்ட் பண்ணட்டு சார். இல்லைன்னா இங்கனே கூட எங்களை எல்லாரும் கொண்டுருங்க சார் உங்க கையாலேயே. தம்பி இறந்துட்டான்னு சொல்லவுமே என்ன அதிர்ச்சியை தாங்க முடியாம 3 நாள் இருந்தார், இறந்துட்டார். எங்க வீட்டுக்காரரு சாப்பிடல கொள்ளல, யார்ட்டுமே எதுவும் பேசல, எதுவுமே சொல்லல. தம்பியை நினைச்சு கஜா புயல்னாலவா? ஆமா சார், கஜா புயல் நடந்து கஜா புயல்னால எங்க வீட்டுக்காரோட தம்பி இறந்துட்டாரு. தம்பி இறந்த அதிர்ச்சியில அண்ணனும் 2 நாள் தான் இருந்தாரு, சாப்பிடமுடியல, ஒண்ணு இல்ல. 3ஆம் நாளே இறந்துட்டாரு எங்க வீட்டுக்காரரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தவங்க யாரும் வந்து இன்ன வரைக்கும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல, எந்த வந்து பார்க்கவே இல்லை. அதனால இன்னைக்கு மன்னனுக்கு நாங்க அதனால வந்து நாங்க ஐயாட்ட வந்து நாங்க கேட்கலான்னு வந்திருக்கிறோம். என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவோம், என்ன எப்படி பார்த்து வீட்டுக்காரலாம் கஞ்சத்துறது யாரு? நிக்கிறீங்களா? ஆளை அப்படியே தட்டி விட்டுன்னு வச்சுக்க. நீ உடனே பார்க்கலாம் ஓவரா பேசிட்டு இருக்கேன். எடுக்கிறப்ப வெள்ளிக்கிழமை தம்பி சாப்பிட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் அதை வந்து தாசில்தார் மண்ணெல்லாம் போயிருக்கு. அவெல்லாம் இதெல்லாம் நம்ம ஏரியாவுக்கும் புயல் பாதிப்புலாம் இல்லை. இதெல்லாம் வேலை நாகப்பட்டினம் கடலூருக்கு தான், நீங்கள் போய் வேலையை பாருங்கிட்டார் தாசில்தார். கொடுத்தப்பறம் கலெக்டர் வரைக்கும் சிஎம் தனிப்பிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவும் இல்லை. அதாவது 1961 நான் பேசிக்கிறேன் விடுங்க. என்ன பேசுறீங்க? போன பக்கம்னா ஒரு பக்கம் நியாயம் கிடைக்கலையே. சரி சார், போன பக்கம் நியாயம் கிடைக்கும். சாகுறாங்களே மரியாதை இல்லை. நீங்க கையில என்ன வச்சிருக்காங்க எனக்கு எப்படி? நான் கருவில தெரியாது, தெரியாதுன்னு சொல்லாங்க. நான் தெரிஞ்சா தெரியாதுன்னு சொல்லாங்க. உங்கள்கிட்ட நான் தகவல் சொல்லியிருப்பேன். போய் சொல்லணும். அழுதுகிட்டே இருந்தா வாங்க மரங்களை விழுந்துதான் சார் எங்க வீட்டுக்கு. வீட்டில் மரம் விழுந்தது விளையாட்டு பாடி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றுமே வரலைங்க. அதனால எல்லாமே சார் வீட்டுக்கு பார்த்து பண்ணுங்க. 2 பேருமே குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் ஒரு அண்ணன்
பத்து